நமசிவாய் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. ஜூலை மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பாருங்கள், ரொம்ப உழைப்பாளிகளாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த உழைப்பாளிகளான மகர ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியான சனி பகவான், ராசி மற்றும் 2 கூடியவரான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. 3ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறனால நீங்கள் நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியில் இறங்குவீங்க. ஏற்கனவே ஒத்தி போட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு நேரமாக இந்த காலம் இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசியை புதன் பகவான் 7ஆம் அதிபதி புதன் பார்க்குறாரு. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. சூரியனும் உங்கள் ராசியை பார்க்குறார். கொஞ்சம் உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்ணெரிச்சல் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அதனால் உடம்பு குளிர்ச்சி ஆகுற மாதிரியான ஒரு உணவுப் பொருட்களை இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 2ஆம் அதிபதி சனி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. திடீர் பண வரவு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குரு பார்க்குறாருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னாங்க, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குங்க. அப்போ 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது பயணங்கள், உத்தியோக ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. 3ல் சனி இருக்கிறனாலுங்க உங்களோட ஒரு சில சமயத்தில் தைரியம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 4ஆம் அதிபதியான 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த சுகஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஏதாவது சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதில் சில தடைகள் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த சொத்துக்கள் விற்கணும், இதை விற்றுட்டு நாங்கள் புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல விலை கிடைக்கிறதுக்காக விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 2வது குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் 2வது குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சிந்தனைகள் எல்லாம் தெளிவாகுங்க. உங்கள் சிந்தனைகள் தெளிவாகி அதன் மூலிமா நல்ல முடிவெடுத்து ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து 6ஆம் இடம்ங்க. 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கார். உங்கள் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் ஆன்சைட் உத்தியோகம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும், குறிப்பாக சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது கலைத்துறையில் ஒரு நல்ல புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 7ஆம் இடம்ங்க. 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில் வந்துடுறாருங்க. ப்ளஸ் புதன் பகவான் இருக்கார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாலும் இந்த மாதம் அந்த டிரான்ஸ்ஃபரும் இல்லை உத்தியோகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையை சந்திக்கிற காலமாக இந்த காலம் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னாங்க 8ஆம் இடம்ங்க. 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்காருங்க. 8ஆம் இடம் நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி நம்மளோட நீண்ட நாள் வியாதிகளை சொல்லக்கூடிய இடங்க. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்புங்க. அப்போ நீண்ட நாள் வியாதிகள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயம் உங்களுக்கு குணமாகும். ஆனாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம்
ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு மார்பகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அடுத்து 9ஆம் இடம்ங்க. 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது இது ஒரு அற்புதமான விஷயம். இந்த நிறைய பயணங்கள் வந்து போகக்கூடிய அமைப்பு, அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையோடு சேர்ந்து நிறைய பயணங்கள் போவீங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பயணங்களால் நன்மை, பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பயணங்களாலே உங்களுக்கு நன்மை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளியூரில் போய் தொழில் தொடங்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாயம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலங்களில் தொழில் அமைக்கக்கூடிய பாக்கியம் சூப்பராக இருக்குது. சொந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வெளியூரில் போய் அந்த பிஸ்னஸை வந்து தொடங்கணும், ஃப்ரான்சைஸ் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்லாம் பண்ணால் தாராளமாக இந்த மாதம் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடம்ங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மறைமுகமான தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல லாபம் இருக்கும். அது என்னங்க மறைமுகமான தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்றவங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்கள அவங்க, ஒரு நல்ல ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக பணவரவு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. மூத்த சகோதரர் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான மாதங்கள், உங்களால் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான அற்புதமான மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுதுங்க. அடுத்து 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க, 12ஆம் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறனால உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் போவீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காக ரொம்ப நாளாக ஒரு டாக்டரை பார்த்துட்ருப்பீங்க, இப்போ ஒரு புதிய டாக்டர்கிட்ட நீங்கள் மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த வியாதி குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய நிறைய செலவுகள் வரும் உங்களுக்கு, அதை வந்து சுப விரைய செலவாக மாற்றிக்குவீங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற விஷயங்களும் கட்டாயம் வந்து நடக்குங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். இன்னும் இதை சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாதமாக இருக்கும். ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க, இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்டு கிளாஸ் வகுப்பு எடுக்கலான் இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கான சஜஷன் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.